நீங்க நினைச்சு கொண்டுக்கலாம். யாருக்கு அதிகமாக கொடுக்குறாரோ அவன்கிட்ட கணக்கு கேட்பார். நீ யாரை மறந்தாலும் தேவன் செய்த நன்மையை மறந்துடாத. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 103, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறக்க கூடாது. நான் மறந்து போறேமே. வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ் காலத்துல 5 நாள் நீ வேலை செய், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை லீவு, ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்துக்கு வரணும். இனிமேல் நீ செய்வாயா? நீ பாடு எடுக்கிறாயா? எனக்கு தெரிஞ்சு 80% மக்கள் பணம் நிறைய இருக்குது, அவங்களுக்குள்ள என்ன இல்லை, சமாதானம் இல்லை. நீ சம்பாதிக்க தேவோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் நீ ஜெயிக்க முடியும், மீதியான துணைக்கு எடுக்க முடியும். தயவுசெய்து ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. பிசாசு அப்படியே கொண்டு போயிடுவான். பாவங்களை, உலக ஆசை, உலக இச்சையை கொண்டு போய் பாவத்தில் மடிந்து போக வைத்திருவான். கர்த்தர் தேவனே, முதல் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி இவையெல்லாம் உங்களை கூட கொடுக்கப்படும் ஆண்டு சொன்னாரே. உன் பிள்ளைகளை, உன் தகப்பனை, உன் தாய், உன் மனைவி, என் பிள்ளைகளை ஒரு சின்ன கீறல் படாதபடி, ஒரு காய்ச்சல் வராதபடி உன்னை பாதுகாத்து கொடுத்தாரே. அந்த தேவனை மறக்கலாமா? தயவு செய்து சொல்றேன், இன்றைக்கு நீ ஜெபிங்க. ஒரு நாளைக்கு உண்மையான தசம்பாகும். நீங்க சம்பாதிக்க காசு அள்ளி கொடுத்துட்டு போயிருவீங்க, அது இல்லை. உண்மையான ஒரு மனுஷனுக்கு தசம்பாகும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஜெபிக்கிறது தான் உண்மையான தசம்பாகும். அதுக்கு ஜெபிக்காம இருக்கீங்களா? இந்த செய்தி உங்களுக்கு உடைக்கப்படுதா? பார்த்து கொடு கர்த்தர் தேவ ஜனமே. எல்லாமே இருக்குது. என் மனைவி பேசி 30 வருஷமாச்சு பாஸ்டர். என் பெத்த பிள்ளை பேசி 10 வருஷமாச்சு பாஸ்டர். என் கணவன் பேசி 20 வருஷமாச்சு பாஸ்டர். உன்னை பிஸின்னு ஓடுனியே, கர்த்தரை விட்டுட்டு போனியே. அதே தேவன் நீ இழந்து போன வாழ்க்கையை, இழந்து போன பலத்தை மீண்டும் தேவன் கொடுப்பார்.